ராயன் மூவிக்கு ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. மற்ற கேட்டகரி பார்த்தேன். ஹிந்தி மூவிக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்ரீகாந்த், அது ரொம்ப சூப்பரான படம் தான், அதுக்கு ஓகே சொல்லலாம். ஆனால் தமிழ் மூவி ராயனுக்கு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் 2024 ராயனை விட இன்னும் சிறந்த நல்ல படம் தான் வந்துச்சு. ஒரு பர்சனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற மூவி தான். இந்த ஜென்ரேஷனில் வந்து ட்ரக்ஸ், இந்த வெட்டுக்குத்துலாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு கொடுக்குறது நான் சொசைட்டிக்கு எது தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி நிறைய செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய இப்போ படிப்பு சம்மந்தமாக வருது, பாலிடிக்ஸ் பற்றி வருது, அது சம்மந்தமாக தேர்தல் பண்ணியிருக்கலாம். கொடுத்துருக்கலாமே முன்னாடியே ரெகக்னைஸ் பண்ணி அது போய் தியேட்டரில் போய் பார்த்துருந்தா அட்லீஸ்ட் அப்போயாச்சும் ஓகே மெய்யழகன் மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு தெரியும் மக்களுக்கு. 22வது நேஷனல் அவார்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா இருந்துச்சு. நிறைய நல்ல மூவிஸ்க்கு நல்ல அவார்ட்ஸ் கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒன் சைடாவது இருந்துச்சா? இல்லை எல்லாருக்குமே கரெக்டாக அது ஒரு நல்ல மூவி. எனக்கும் ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேட் இன் கொரியாவுக்கு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்ல மூவி, ஃபீல் குட்டான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு கொடுத்துருக்கலாம். இந்த தேசிய திரைப்பட விருது தேர்வுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண நீங்க நினைக்கிறீங்களா? செலெக்ஷன் இல்லை அதெல்லாம் ஓகே தானா? ஓகே தேங்க்யூ. ஓகே ஃபைன் ஓகே கொடுக்கலாம். ராயன் படத்தில் அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டஃப்பாக பண்ணியிருக்காங்க. ராயன் படம் நல்லா தான் இருக்கு, ஆல்ரெடி நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த சினிமாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அவங்களோட ஆங்கிள் தான் கரெக்டாக பார்ப்பேன். ஸோ பார்க்கும்போது அவர் அது கரெக்டாக தான் இருந்தது. பண்ணலாம், ராயன் பிக்சர் நல்லா தான் இருந்துச்சு, குட். இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து வேறு படம் நினைக்கல. இந்த படம் கொடுத்த உடனே ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டு தான். ஏன்னா ராயன் படத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணதுக்கு இந்த படம் வேல்யூடு தான், எலிஜிபிள் தான். தனுஷ் சார் எலிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்ட் தான். இந்த சைட்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஓகே அவங்க பண்ணியிருக்காங்க, பெரியவங்கலாம் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அதை பற்றி நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லைல்ல. ஏன்னா இதை வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணி ஸோ இந்த படத்துக்கு கொடுக்கலான்னு சொல்கிறது. ஸோ அவங்களாம் ஜீனியஸ், அறிவாளிங்க தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை வந்து டிசைட் பண்ணுறவங்க வந்து எல்லாமே இட்ஸ் நாட் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாம் பெரிய ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க, வேல்யூபுளாக தான் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக வந்து எப்படி சொல்கிறது, கரெக்ட் தான். 72வது தேசிய விருது அறிவிப்பு நியாயமா இருந்துச்சா இல்லை ஒன் சைடா இருந்துச்சா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன் சைட் தான். அவர் நிறைய நல்ல படம்லாம் நடிச்சிருக்காரு. ஏன் ராயன் மூவி மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கும்? அசுரன் கூட நல்லா இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அசுரன் பிடிக்கும், அது கூட பிடிக்கும். நீங்க மனசுல வேற ஏதாவது படம் வச்சிருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது நடிகர் பிடிச்ச நடிகர் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த விருது லிஸ்ட்ல அவங்க இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? நீங்க அப்படி எதுவும் தோணுதா அவங்க? இல்லைண்ணா, எனக்கு தெரியலண்ணா. எனக்கு விக்ரம் கமல் கூட நல்லா நடிப்பாங்க, அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே. இந்த தேசிய திரைப்பட செலெக்ஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க செலெக்ஷன் பண்ற பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம். எவ்வளோ நல்ல படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து கூட கொடுக்கலாம். ஏன் அந்த படத்துக்கு மட்டும், ராயன் படத்துக்கு மட்டும் கொடுக்கலாம்? நிறைய படம் இருக்கு, ஆனா அந்த படத்துக்கு கொடுத்தது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. எந்த படம்? மகாராஜா படம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த பக்கெட்லயே எல்லா படம் முடிஞ்சிடுற மாதிரி இருந்துச்சு, அதனால அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. இப்போ நீங்க ஏதாவது ஒரு படத்தை மனசுல வச்சிருப்பீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகைகள் யாரா இருப்பாங்க, எவ்வளோ படம் அந்த மாதிரி படம் இந்த லிஸ்ட்ல இல்லைன்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? நிறைய படம் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை. அந்த ராயன் மூவி வந்து எமோஷனல் சீன், அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் அந்த அவங்க சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணது, அவங்க ஓன் பிரதர்ஸாக இருந்தாலுமே அதெல்லாம் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, உங்க மனசுல வேற ஏதாவது திரைப்படத்துக்கு கொடுத்துருக்கலாம்? மகாராஜா வந்து ஃபாதரும் டாட்டர் சென்டிமெண்ட், அதுவும் சூப்பரா இருக்கும், அதுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்ல இல்லாம வேற ஏதாவது படத்துக்கு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னா நீங்க என்ன படம்? அந்த மகாராஜா வரது அது லிஸ்ட்ல இருக்கு. வேற யூத் வந்துச்சுல, அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி படங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி ஏன்னா இப்போதான் வந்து அவங்க ஸ்டார்டிங் வந்து நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கணும். ராயன் படம் வந்து தேசிய விருது அறிவிச்சது வந்து எனக்கு ஒரு விதத்துல ஓகே தான், அவ்வளோவா எதுவும் இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய படங்கள் இருக்கு, அதெல்லாம் கொடுக்காம இதை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பைசன், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அது மட்டும்தான் பைசன். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி எடுத்து சொல்கிறாங்க. இப்போல்லாம் அவ்வளோவா ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதோ இது வேல்யூ தர மாட்டேங்கிறாங்க, அது தராங்க தான். ராயன் மூவிக்கு ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. மற்ற கேட்டகரி பார்த்தேன். ஹிந்தி மூவிக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்ரீகாந்த், அது ரொம்ப சூப்பரான படம் தான், அதுக்கு ஓகே சொல்லலாம். ஆனால் தமிழ் மூவி ராயனுக்கு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் 2024 ராயனை விட இன்னும் சிறந்த நல்ல படம் தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் பதிலாக ராயனுக்கு கொடுத்தது, ராயன் தான் 2024 வந்தோன்னே தெரியல. ராயன் கொடுத்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது.
சரி, நீங்க என்ன படத்தை எதிர்பார்க்குறீங்க? நான் மெய்யழகன் எதிர்பார்த்தேன். எனக்கு மெய்யழகன் ரொம்பவே பிடிக்கும். லைக் நிறைய பேர் அதை செலிப்ரேட் பண்ணாங்க, பட் அது வந்து நேஷனல் அவார்டு வரல. யாருமே ரெகக்னிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்கலாமே. முன்னாடியே ரெகக்னைஸ் பண்ணி அதை போய் தியேட்டர்ல போய் பார்த்துருந்தா அட்லீஸ்ட் அப்பயாச்சும் ஓகே மெய்யழகன் மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு தெரியும் மக்களுக்கு. எதுவுமே தெரியாம அதுக்கப்புறம் போய் ஏன் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னு கேட்கறதுல ஒண்ணுமே இல்லையே. முன்னாடி நீங்க ரெகக்னைஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதுக்கும் வந்திருக்கும். ஸோ எதுவுமே சொன்னேன். மெய்யழகன் படத்துக்கு ஒரு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. ஆமா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்பெஷல் ஆ. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த list ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை விட மெய்யழகன்ல வந்து அந்த ஸ்டோரி நரேட்டிவ்க்கு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சார்ச்சினாக்கு கொடுத்தாங்க. மூவி ஆமா அது கொடுத்துருக்கலாமே. அது ஒரு கேட்டகரிக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபீமேல் ஆக்டருக்கு கொடுத்திருக்காங்க, ஆக்ட்ரஸ் கொடுத்தாங்க. அது ஓகே, எனக்கு மகாராஜாக்கு கொடுத்தது ஓகே தான். பட் ராயனுக்கு ஏன் பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல எப்பவுமே தனுஷ்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. இல்ல எனக்கு புரியல. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அந்த இப்ப என்ன விக்ரம் படம் கங்கல் கங்கலான் அதுல எவ்வளவு சூப்பரா ஆக்டிங் பண்ணியிருந்தாரு தெரியுமா. அதுவும் அதுல காஸ்டியூம் ஒரு கிரேட்டா இருந்துச்சு. ஏன் அதுக்கெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணாம வெறும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த அளவு கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் நாட் பெட்டர்ல. ஆக்சுவலி தனுஷ்க்கு கொடுத்து தப்பு இல்ல. அவங்களுக்கு வந்து அசுரனுக்கு கொடுத்தாங்க, ஆடுகளம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்களா ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ராயனுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் பெஸ்ட் ஆக்டருக்கான விருது ராயனுக்கு தான் கொடுத்தாங்க. ஐ மீன் சாரி, தனுஷுக்கு தான் கொடுத்தாங்க, கேப்டன் மில்லருக்கு. எனக்கு அது கூட விட்டுருங்க, தனுஷ் கொடுத்து பிரச்சனை இல்லை. ராயன் மூவி கொடுத்து தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு நேஷனல் அவார்ட்ஸ்ல. கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணோம். வெறும் ஆடியன்ஸ்க்கு மட்டும் பிடிச்சி ஐ மீன் ஆடியன்ஸ் வந்து இதுதான் நிறைய வசூல் வந்திருக்கு, இது மட்டும் கோடியில போயிருக்கு அப்படின்னு மட்டும் பார்க்காம ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அந்த படத்துல என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம். ஜஸ்ட் ஓகே இதுல வந்து ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சிருக்காரு, இல்ல வசூல் வந்து பல கோடிக்கு போயிருக்குன்றதுக்கு மட்டும் ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு நாங்க இதுக்கு மட்டும் நேஷனல் அவார்ட் கொடுக்குறோம்னு பார்க்காம அவங்க போட்டிருக்க எஃபர்ட்ஸ் என்ன, பேக்ல எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அதையும் பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம். ஓகே இதுக்கு மேலே நம்ம சொல்லி எதுவும் மாற்ற போறது இல்லை. 2024 பேசிஸ்ல தானே பண்ணாங்க. அந்த இயர் நிறைய நல்ல படம் வந்துச்சு, நிறைய ஃபீல் குட் மூவிஸ்லாம் வந்துச்சு. பட் ராயன் நல்ல படம் தான், ஆனா அவார்ட் வின் பண்ற அளவுக்கு நல்ல படம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கலான்னு தோணுது. எனக்கு பிடிச்சி என்னோட இன்மை ஒப்பீனியன் வந்து எனக்கு மெய்யழகன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் வந்திருக்கலாம். ஆல்சோ ஜே பேபி கூட நல்லா இருந்துச்சு. அந்த 2 படத்துல ஏதாவது குட் டைரக்ஷன் வந்திருந்தா ஐ வுட் ஃபீல் ஹாப்பி. ராயன் வந்ததுல எனக்கு வருத்தம்லாம் இல்லை, ஆனா அந்த 2 படம் வரலன்னு கஷ்டம், அவ்வளவுதான். இப்போ ஃபிலிம் கிரிட்டிசிசம் பண்றதே வேலையா இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி நாமினேஷன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ரேண்டமா ஆட்கள் கூப்பிட்டு பண்ணாம அப்படி தோணுது. வேற ஏதாவது மூவி சூஸ் பண்ணிருக்கலாம். அவங்க ராயன் அது நல்ல மூவி தான், பட் வேற எதனா சூஸ் பண்ணிருக்கலாம். நிறைய நல்ல மூவிஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு எந்த மூவி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க அந்த லிஸ்ட்ல எல்லாரும் வருத்தப்படுறீங்களா? நீங்க நினைச்சப்ப அதேதான், மெய்யழகன் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப ஒரு கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும், வெள்ளந்தியா இருப்பாங்கல்ல, அது மோஸ்டா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருக்கவும் தெரியாது. இப்போ அந்த மூவி வந்ததால ரொம்ப நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மூவி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். நிறைய சினிமா பேசிஸ்ல நிறைய நாலேஜ் இருந்தவங்க இன்னும் நல்லா அது ஒழுங்கா பண்ணியிருக்கலாம்னு தோணுது. 72 தேசிய விருது அறிவிப்பு நியாயமா இருந்துச்சா? இல்ல ஏன் இல்லைன்னா அதை விட நல்ல படம்லாம் அந்த வருஷம் வந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச மெய்யழகன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, லப்பர் பந்து நல்லா இருந்துச்சு, அதுக்கு கம்பேரிட்டிவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மகாராஜா கூட சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு கொடுத்தது சத்தியமா ஓகே இல்ல. சரி, நீங்க உங்க மனசுல ஏதோ ஒரு படம் நினைச்சிருப்பீங்க, இந்த படம் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கலாம். மெய்யழகன் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஜான்ரால இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல தெரியல, மேபி ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க யோசிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நார்மலா வர படம் இப்ப நிறைய அது ஆக்சுவலா அதுல மோஸ்டா வைலன்ஸ் தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மோஸ்டா டிப்ரெஸ்டா அந்த மாதிரி தான் இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜான்ரா படத்துக்கு வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் தான். சொசைட்டிக்கு எது தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி நிறைய செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய இப்போ படிப்பு சம்மந்தமா வருது, பாலிடிக்ஸ் பத்தி வருது, அது சம்மந்தமா தேர்தல் பண்ணியிருக்கலாம். அமரன் வந்தது, மகாராஜா இன்ஸ்பிரேஷன் படம்லாம் வந்தது, அதுக்கு கொடுக்காம ராயன் அதனால வந்தது. அது வெட்டு குத்து தான் நடந்தது, அதனால அந்த படத்துக்கு கொடுத்துருக்க வேண்டாம். படம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இது கனெக்ட் பண்ணுதுல. இப்ப அமரன் வந்து நான் ஒரு நல்ல அது ஒரு ட்ரூ ஸ்டோரி, அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. இவங்க கரெக்டா ஒரு நல்ல இது பண்ணி இது பண்ணிக்க. ராயன் வந்து ஒரே வெட்டு குத்து, அதுக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு? இல்ல நியாயமா இல்ல. அப்படி சொல்லுங்க. ஏன்னா அதான் நிறைய படம் வந்திருக்கு. அமரன் எனக்கு தெரிஞ்சு ரிட்டன் சூரியல போட்டு கூட கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலா
நடக்கிறது தான் வந்து அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஃபைட்டிங் இதெல்லாம் வந்து நேஷனல் அவார்டாக கொடுக்குறது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ இந்த தேர்வு செலெக்ஷன்ல ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும்னா நீங்க என்ன மாதிரி நீங்க சொல்லுவாங்க? கண்டிப்பாக ஏன்னா வந்து இந்த மாரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற மூவி தான். இந்த ஜென்ரேஷனில் வந்து ட்ரக்ஸ் இந்த வெட்டுக்குத்துலாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கறது நான் அவார்ட் செலக்ட் பண்றாங்கல்ல, அதுல என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த கொடுக்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒன்று வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மூவியாக இருக்கணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மூவியாக இருக்கணும், தென் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மூவியாக இருந்தால் அதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலாம். இந்த மாரி கொடுக்கறதுக்கு வேணான்றதால அது கண்டிப்பாக சேஞ்சஸ் நிறையவே கொடுக்கணும். அது வந்து நிறைய நல்ல படம் இருக்கு, இதுவும் ஓகே தான். நிறைய இருக்கு நல்ல படம், ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நிறைய நல்ல படம் இருக்கு, அதுவும் ஓகே தான். 72வது தேசிய விருது அறிவிப்பு நியாயமா இருந்துச்சா? இல்லைண்ணா, ஏன்? ஏன்னா அதை விட நல்ல படம் நிறைய வந்திருக்கு. வாழை, மெய்யழகன், அதெல்லாம் சூப்பர் படம். இந்த கம்பேர் பண்ண சொல்ல அது நல்ல படம் இல்லை, அது போட்டு தான் நல்லா, அது வந்து தான் நல்லா இருந்திருக்கும். பிடிச்ச படம், பிடிச்ச நடிகர் படம், அந்த படம் வேற என்ன படம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. வாழை வந்திருக்கலாம், வேற மெய்யழகன், இது 2 படம் பெஸ்ட். எப்படி நல்ல மூவிக்கு இந்த A+ மூவிக்கு பண்ணாம கிரேட் மூவிக்கு பண்ணாம நல்ல மூவிக்கு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். It is much needed for all the other Tamil films. I see it as a very good decision made by the film industry. It actually deserves, but there are films which eventually worked as the best in the Tamil film industry. So I'd say Varai deserves, according to my opinion. This is my personal opinion. So yeah, Varai deserves. I guess it should take multiple rounds of selection, not just the selected films or I guess people are giving so much hype for the new actors. There are many, valuable stories has been made up. So I eventually say that like it should come up with some other new films also, and the actors should also. Like many actors I've seen in films, they have put up so much hard work, but they don't deserve it. So I guess they have to come up with new things.